நாங்கள் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் ரீதியாக இன்று இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறைக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான கைது நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறியக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இந்த ஈஸ்டர் குண்டு சம்பந்தப்பட்ட விடயத்தில் எங்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதில் நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறைக்கு நாங்கள் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்ய வந்திருக்கிறோம். என்னென்றால், இந்த ஐஎஸ் குண்டு தாக்குதலிலே நேரடியாக சுட்டி காட்டப்பட்டு இன்னார்கள் தான் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று அசாத் மௌலானா என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் சாட்சி வீடியோக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஊடகங்கள் வாயிலாக. அதன் அடிப்படையிலே நாங்கள் பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த கைது நடவடிக்கைக்கு மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கூறியிருக்கின்றார், இந்த வருகிற 21ஆம் தேதி இந்த சூத்திரதாரிகள் யார் என்பதை பேர் பட்டியல் வெளியிடப் போவதாக. உண்மையிலே இந்த பேர் பட்டியல் விவரமாக அவர் வெளியிடப் போகிறார் என்றால், இந்த சூத்திரதாரிகள் யார் என்பதை அவர் அறிந்ததுக்கு பிற்பாடுதான் இதை அவர் வெளியிட முடியும். அப்படி என்றால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அப்போ அவர்கள் கைது செய்யப்படாமல் வெளியில் இருக்கும் பொழுது இந்த 21ஆம் தேதி அவருடைய பெயர் பட்டியலை வெளியிடுற சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே அசாத் மௌலானா என்பவரை இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறையினால் கொண்டு வரப்பட்டு இலங்கையில் விசாரிக்கப்பட்டு நேரடி வாக்குமூலம் ஒன்று எடுக்கப்பட்டு அதனூடாக சாட்சியங்களோடு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்ய இருக்கிறோம். அசாத் மௌலானா என்பவர் நேரடியாக இந்த குற்றச்சாட்டில் அவர் இந்த குற்றத்தை அரசாங்கத்துக்கு தெரியாமல் மறைத்தமை, ரெண்டாவது இந்த குற்றத்தை தடுக்க தவறியமை, மூன்றாவது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நடக்க இருக்கின்ற இவ்வாறான ஒரு துன்பிய சம்பவங்களை பாதுகாக்க தவறியமை சார்ந்த விடயங்களை நாங்கள் முறைப்பாடு செய்ய வந்திருக்கிறோம். இவருக்கு நிறைய விடயங்கள் தெரிந்து இவர் அங்கே சாட்சி விடயங்கள் வெளியிட்ட அடிப்படையிலே நாங்கள் குற்றப்புலனாய்வுத்துறையிலே அவரை இலங்கை அரசாங்கம் பொறுப்படுத்தி இலங்கையிலே யார் யார் உண்மையிலே இந்த ஐஎஸ் குண்டு வெடிப்புக்கு பின்பதாக இருந்தார்கள் என்பதும், இந்த சஹரான் என்ற தீவிரவாதிக்கு பின்பதால உண்மையிலே யார் யார் பின்னால் இருந்தார்கள் என்பதையும் இந்த அரசாங்கம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் ரீதியாக நாங்கள் முறைப்பாடு செய்து வந்திருக்கிறோம் அசாத் மௌலானுக்கு எதிராக.